ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை பொழுதிலே ஷாரோன் எவாஞ்சலிக்கல் ஆன்லைன் தமிழ் வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் நல்குவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் ஆண்டவரே வேதாகம தமிழ் வேதாகம கல்லூரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை விளங்கி கொள்ள எங்களுக்கு ஒத்தாசையும் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாய் இந்த ஷாரோன் தமிழ் ஆன்லைன் வேதாகம கல்லூரியை நடத்துகிற கனத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பு தேவதாசன் டேனியல் ஐயாவுக்காக, அவருடைய குழுவினருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. மீண்டுமாய் உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் பார்த்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த வேதாகமத்தை ஏன் நாம் வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். அவர் மகா பெரிய காரியங்களை நமக்கு செய்து சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 1வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆதியிலே இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஆதியில இந்த உலகத்துல ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் முதலாவது என்னதான் இருந்ததா? வார்த்தை தான் இருந்தது. முதலாவது என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே டிவி இல்லை, ஆதியிலே மொபைல் போன் கிடையாது, ஆதியிலே வீட்டுல நாம் யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ் கிடையாது, கார் இல்லை, பைக் இல்லை, பங்களா இல்லை, எந்த பொருட்களும் இல்லை. ஆனால் ஆதியிலே என்ன இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது? வார்த்தை தான் இருந்தது என்று சொல்லுகிறது. ஏன் அவர் வார்த்தையை மையப்படுத்தி சொல்லுகிறார்? ஏன் இந்த வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும்? ஏன் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும்? ஏன் இந்த வார்த்தையை குறித்து வேதம் அநேக இடங்களிலே அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் படி, வேதத்தை நேசி, வேதத்தை வாசி அப்படி என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், வேதத்தை குறித்து பெரிய சத்தியங்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள். முதலாவது சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை தான் இருந்தது. 2வது பாருங்க, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் என்பது இந்த இடத்துல வார்த்தை, அவர் என்பது இயேசு, அவர் என்பது தேவன், அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். ஆகவே தான் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை, ஆதியிலே தேவன் இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தார். இங்க நல்லா கவனிக்கணும், அவருக்குள் ஜீவன் இருந்ததாம். அவருக்குள் என்ன இருந்தது? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் என்பது வார்த்தை, அவர் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம் தான் அவர் என்று சொல்லப்படுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த வார்த்தையை பேசும்போது ஜீவன் உண்டாகிறது. ஆகவே தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லும்,
அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான், சுஸ்தமாவான் என்று சொல்கிறான். அப்ப அந்த ஒரு வார்த்தை மரித்து போய் 4 நாளான லாசருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், லாசருவே வெளியே எழுந்து வா. இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்குற வார்த்தை. பிரியமானவர்களே, ஏன் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக வேதத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக இந்த வேதத்தை மையப்படுத்துகிறார்கள்? எதற்காக இந்த வேதாகமத்திற்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இது அநேக புத்தகங்களை போல் அல்ல, இது அநேக புத்தகங்களை போல் கிடையாது. வேதத்திலே பரிசுத்த வேதாகமும் விலை உயரப்பெற்ற ஒரு வார்த்தை, விலை உயரப்பெற்ற ஒரு வார்த்தை. ஆகவே தான் இது மற்ற புத்தகங்களை போல இது கம்பேர் பண்ண முடியாது. இது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வரக்கூடிய பத்திரிகை புத்தகங்களை போல அல்ல, அநேக செய்தித்தாள்களை போல இந்த புத்தகம் கிடையாது. இது இல்லாதவைகளை உருவாக்கும். இல்லாதவைகளை என்ன செய்யும்? இது உருவாக்கும். எப்படி உருவாக்கும்? நீங்க பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம், அதுல 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய 1வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலேன்னு சொல்லுகிறது. எப்படி சிருஷ்டித்தார்? எப்படி அவர் உண்டாக்கினார் வானத்தையும் பூமியும்? தன் வார்த்தையினாலே. அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அவரையும் வார்த்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அவரையும் இயேசுவையும் தேவனையும் வார்த்தையும் தனித்தனியாய் பிரிக்க முடியாது. அதனால்தான் சொல்றாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு விளங்கும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும், பூமியானது வெறுமையும். பூமியானது எப்படி சொல்லுகிறார்? வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 1:1 என்ன சொல்லுச்சு? நம்ம என்ன வாசித்தோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே என்ன சொல்லுகிறது? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருளுமாய் இருக்கிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் என்ன சொன்னேன்? இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யுமா? இல்லாதவைகளை உருவாக்கும். எதை உருவாக்கும்? சுகம் இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து பேசினால் சுகம் உண்டாகும். பலன் இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் பேசினால் பலன் உண்டாகும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் தடைபட்டிருக்கிறதோ, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் பேசணும். இது இல்லாதவைகளை உருவாக்கும். நல்லா கவனிக்கணும். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கில்லாமல் இருக்கிறது, பூமியானது வெறுமையாய் இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அவர் இருந்தால் ஒரு மாற்றம் நடக்கும். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்கும், அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் இந்த இடத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் இருக்கிறார், பூமியானது ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், பூமியானது வெறுமையா இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், பூமியானது ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. நீங்க நன்றாக யோசிச்சு பார்க்கணும். அவர் சகலவற்றையும் ஒழுங்கும் கிரங்குமாய் செய்கிறவர். அவர் என்று சொன்னால் வார்த்தை. அதனால்தான் யோவான் 1:1 சொன்னோம், உண்டானது எல்லாம். அப்ப நல்லா கவனிக்கணும், உண்டானது எல்லாம் அப்படி சொல்றார். உண்டானது எல்லாம் என்ன? அப்ப பாருங்க, ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாயிற்று சகலமும் அவர் மூலமாய். அவர் என்று சொன்னால் வார்த்தை, வார்த்தையாகிய தேவன் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, வார்த்தையினாலே. அதனால்தான் சொன்னாரு. நீங்க ஆதியாகமத்துல நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. வார்த்தைக்குள் என்ன இருக்கா? ஜீவன் இருக்கு. இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார்,
வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது ஆதியாகமம் 2ஆம் வசனத்துல வாசித்தோம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தோம். பூமியானது ஒழுங்கில்லாமல், பூமியானது வெறுமையா ஆழத்தில் இருள் இருக்கிறது, அவர் இருக்கிறார். எப்பொழுது தேவன் வாயை திறந்து பேசினாரோ அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் வார்த்தையை பேசுகிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வார்த்தையைத்தான் பேசினார். நாயனூர் விதவையினுடைய பிள்ளை மரித்து போகும்போது எழுந்துரு என்று சொல்லுகிறார். எழுந்து கையை பிடிச்சு எழுப்பி விடுகிறார். தலித்தாகுமி என்று சொல்லி எழுப்புகிறார். அவள் எழுந்து கொள்ளுகிறார். இப்ப நாயனூருடைய விதவை மக அப்படிதான் நடக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மரித்து போன லாசரு 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுத்த சரீரம். தன் சகோதரி சொல்லுகிறார் நாருமே. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் மாறுமே. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை என்பது மரித்து போனதை, அடக்கம் செய்யப்பட்டதை, நடக்க முடியாததை நடக்க பண்ணுகிறது தான் இந்த வார்த்தை. அதனால்தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால்தான் வார்த்தையை குறித்து நீங்க வாசிங்க, பைபிளை நல்லா வாசிங்க, பைபிளை நல்லா படிங்க. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளோடும் உங்களோடு பேசும். நீங்க அதை பார்த்து பேசினா அது பேசும். நீங்க பைபிளை பார்த்து பேசினா அது பேசும். நீங்க அதை பார்த்து அதை என்ன சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் போகும். விசுவாசிக்கணும், நீங்கள் அப்படியே நம்பணும். நம்பினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது நிச்சயமாய் வரும். வேதம் சொல்லுகிறது, if you believe you can see the miracle. நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க விசுவாசித்தால் இந்த வார்த்தையை நீங்கள் 100% நம்ப வேண்டும். அதனால்தான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் உண்டானது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஒளியாயிருந்தது. நல்லா கவனிக்கணும். 5வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:5 சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்து இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேகர் இருளில் இருக்கிறார்கள். வார்த்தை இல்லாதவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். வசனத்தின் நிறைவில்லை என்று சொன்னால் இருள், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். ஆனா யார் இந்த வார்த்தையை வாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல மெய்யான பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டறிவார்கள். இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக் கொள்ளுகிறோமோ, இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு தியானம் பண்ணுகிறோமோ, அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதும் போது நேர்த்தியாய் சொல்லுகிறார். 1ஆம் சங்கீதத்துல நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் அதுல நேர்த்தியாய் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை அங்கே கோடிட்டு காட்டுகிறார். சங்கீதங்களின் புத்தகத்துல பாருங்க, 1ஆம் சங்கீதத்துல இப்படி சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? பணம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்களா? ஆசீர்வாதத்தோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்களா? ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் பாக்கியவான்களா? நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்ல, எசென்சியல் லைஃப்ல நல்ல வெல் செட்டில்டா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் பாக்கியவான்களா? இல்ல. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். இன்னைக்கு அநேகத்துல பிரியமாயிருக்கிறார்கள். அநேகருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களை ஒன்றை சொல்லுகிறேன், நன்றாய் கவனித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். 1ஆம் சங்கீதத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். இன்னைக்கு வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாண்மை பிரியர்கள் இருக்கிறார்கள், தற்பெருமை பிரியர்கள் இருக்கிறார்கள், பணப்பிரியர்கள் இருக்கிறார்கள், போஜன பிரியர்கள் இருக்கிறார்கள், மதுபான பிரியர்கள் இருக்கிறார்கள், வெள்ளாண்மை பிரியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் தற்பெருமை பிரியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ இரத்தவான பிரியர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பிரியர்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா, சினிமா பிரியர்கள், மதுபான பிரியர்கள், பாத்தீங்கன்னா விளையாட்டு பிரியர்கள், எவ்வளவு பிரியர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் வேதத்தின் மேலே பிரியமாயிருக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதம் என்பது எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார்.
இங்கே பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய், வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க வேதத்தின் மேல பிரியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்காக எந்த ஒரு பெரிய மெனக்கடலும் நீங்கள் இல்லை. நீங்களும் வேதமும் தான். நீங்களும் வேதத்தோடு நீங்க தியானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். வேதத்தின் மீது நீங்கள் அநேக பிரியமுள்ளவர்களாய் மாறணும். பிரியமானவர்களே, என்ன செய்வாரா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சங்கீதங்களின் புத்தகத்துல 1ஆம் சங்கீதத்துல அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவார்கள். யார் வேதத்தை வாசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை எங்க நடுவாராம்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடுவார். வறண்ட காலத்தில் இருக்கலாம், தண்ணீர் இல்லாத காலத்தில் இருக்கலாம், மழை இல்லாத காலத்தில் இருக்கலாம், உங்கள் செடியானது பட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தருடைய வேதத்துல நீங்கள் தியானமா இருந்தீங்கன்னா, பிரியமா இருந்தீங்கன்னா, காய்ந்து போன இடத்துல, தண்ணீரற்ற இடத்துல, ஒரு செழிப்பில்லாத இடத்துல இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் அங்கே தோண்டி அந்த இடத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுவாராம்? வேறொரு இடத்துக்கு கொண்டு வருவார். வேறொரு இடம் எங்க தெரியுமா? வறட்சியான இடத்திலிருந்து வளமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். செழிப்பில்லாத இடத்தில் இருக்கிற உங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவார். பராமரிப்பு இல்லாத இடத்தில் இருக்கிற உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வருவார். பாழான இடத்தில் இருக்கிற உங்களை பயிர் நிலமாய் கொண்டு வந்து மாற்றுவார். எப்போது தெரியுமா? அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியம். நீங்கள் பாக்கியவானாய் மாறுவதற்கு வேதத்தை நீங்கள் நேசித்தால் போதும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு முதலாவது உங்களை நடுவார். ஏன் நடுறார்? அந்த இடத்துல செழிப்பில்லை, அந்த இடத்துல வறட்சி, அந்த இடத்துல வெறுமை, வெற்றிடம், கனி இல்லை, காய் இல்லை, பூ இல்லை, சருகுகள் உதிர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனா தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அவன் இலையுதிராத மலத்தை போன்றிருப்பான். எனக்கு நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க சாலையோரத்துல நீங்க போகும்போதெல்லாம் பாருங்களேன், செய்தித்தாளை பாருங்க, டிவி நியூஸ் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்க, வாலிப பிள்ளைகள் அநேகர் மரணம் மரணம் மரணம். கண்ணீரஞ்சலி போஸ்டர் எல்லாம் பாருங்க, வாலிப பிள்ளைகள் இயேசுவை அறியாமலே மரித்து போகிறார்கள். ஏன்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இலை உதிராக இருக்கிற மரத்தை போன்றிருப்பான். இலை உதிர்ந்து போகிறதே, சின்ன வயசுல மரணம், சின்ன வயசுல, இளம் வயசுல விதவை கோலம், இளம் வயசுல வியாதி, இளம் வயசுல பலவீனங்கள், இளம் வயசுல தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருக்கணும். அவனை அப்பொழுதுதான் என்ன பண்ணுவார்? அவனை நீர்க்கால்கள் ஓரமாய் கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு? தன் காலத்தில், அவன் வாழ்கிற காலம், வேறொருவன் காலம் அல்ல, ஆபிரகாமுடைய காலம் அல்ல, ஈசாக்கினுடைய காலம் அல்ல, யாக்கோபினுடைய காலமும் அல்ல. யாருடைய காலம்? அவனுடைய காலம். தன் காலத்தில் தன் கனியை தந்து, தனக்குள் இருக்கிற குணாதிசயங்களை, தனக்குள் இருக்கிற கனிகளை, தனக்குள் இருக்கிற வளங்களை அவன் கொண்டு வந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. இலையுதிரக்கூடாது பிரியமானவர்களே, இலையுதிரக்கூடாது. யார் இலையுதிர்வான்? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காதவன், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்காதவன், கர்த்தருடைய வாதத்தை தியானிக்காதவன் இலையுதிர்ந்து போகக்கூடிய அனுபவம் உனக்கு வரும். ஆனா நீங்க, அவன் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 119 அதுல 165 வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானம்னு சொல்லல, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 119 சங்கீதத்துல 165 வசனம் இப்படி சொல்லுகிறது,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதனுடைய பின்பகுதி கீழ்ப்பகுதியை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்களுக்கு என்ன இல்லையா, இடரல் இல்லை. அப்போ வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு சமாதானம் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், சமாதானம் இல்லை. அதனால்தான் வசனம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம். அவருடைய சமாதானம் பெருசா இருக்கும். அவருடைய சமாதானத்தை போல உலகத்துல ஒண்ணுமே கிடையாது பிரியமானவர்களே. அவருடைய சமாதானம் மிகுந்த சமாதானம். இரண்டாவது சொல்றாரு, அவர்களுக்கு இடரல் இல்லையா. அவர்களுக்கு என்ன இல்ல, இடர் இல்லை. கிரேட் பீஸ் சொல்றார், மிகப்பெரிய சமாதானம். இந்த சமாதானத்தை நீங்க எங்க போய் வாங்க முடியும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. எப்பொழுதெல்லாம் உடைக்கப்படுகிறீர்களோ வேதத்தோடு பேசுங்கள். எப்பொழுதெல்லாம் தனித்து விடப்படுகிறீர்களோ வேதத்தோடு வாசிங்க. எப்பொழுதெல்லாம் தள்ளப்படுகிறீர்களோ வேதத்தை வாசிங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையற்று போய் தோல்வியின் உச்சநிலைக்கு தள்ளப்படுகிறீர்களோ வேதத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம். இரண்டாவது, அவர்களுக்கு இடரலே கிடையாது. அவர்களுக்கு இடரல் கிடையாது. அநேகருக்கு இடரல் இருக்கும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்லா கவனிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 38ஆம் வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏன் நதி? நதி ஓடிக்கொண்டே இருக்கும். நதிக்குள்ள நீங்க இறங்கி ஒரு முறை காலை வச்சுட்டீங்கன்னா திரும்ப அந்த தண்ணீர்ல நீங்க காலை வைக்க முடியாது, தண்ணி ஓடிடும். அப்போ இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது பழைய மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். சுவாபங்கள், கெட்ட சுவாபங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், கெட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா தேங்குற நதி, தேங்குறதை நதி என்று சொல்ல மாட்டார்கள். தேங்குறது கம்மா சொல்லுவாங்க, கடலை சொல்லுவாங்க, ஏரியை சொல்லுவாங்க, குளத்தை சொல்லுவாங்க, குட்டையை சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ஆனா நதி என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 ஒரு நதியை போல, ஒரு சுத்தமான ஒரு நதியை போல நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்க வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் நம்பிக்கையோடு கூட அது என்ன செய்யுமா, ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா. நதிகள் ஓடும். நதி ஒண்ணு சொல்லல, நதிகள் ஓடுமா. ஹல்லேலூயா. நதிகள் ஓடுமா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நதிகள் ஓடும், நதிகள் ஓடும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்குற வார்த்தை. அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெறுமையா இருக்கிறது, ஒழுங்கில்லாமல் இருக்கிறது, ஆழத்தில் இருள் இருக்கிறது. அப்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்கள், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் வெளிச்சம் உண்டாகும். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னான், லாசரு வெளியே வருகிறான். காரணம், வல்லமையுள்ள வார்த்தை. அதனால்தான் அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கணும். அதனால்தான் அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் பேசணும். அதனால்தான் அந்த வார்த்தையை தியானிக்கணும். அதனால்தான் அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப அறிக்கை பண்ணணும். வார்த்தை வல்லமை உள்ளது. நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை சூரியனை உண்டாக்கின வார்த்தை. இந்த வார்த்தை நட்சத்திரங்களை உண்டாக்கின வார்த்தை. இந்த வார்த்தை ஆகாயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின வார்த்தை. அதுதான் சொல்லுது. அப்ப ஆதியில என்னதான் இருந்தது? வேதம் சொல்லும் போது சொல்லுது, ஆதியில வானத்துல, ஆதியிலே வார்த்தைத்தான் இருந்தது, ஆதியில வார்த்தைத்தான் இருந்தது. அப்ப நல்லா கவனிக்கணும். தேவன் பாருங்க, எல்லாவற்றையும் இந்த வார்த்தையினாலே தான் அவர் உண்டாக்கினார் 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 உண்டாக்கினார். கவனிங்க, அது தொடர்ந்து நீங்க ஆதி ஆகமத்துல நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தேவன் உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். எதனால உண்டாக்கினார்? தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால், தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க தினமும் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமே வேதத்தை வாசிப்பது தான். ஜெபம் ரொம்ப அவசியம்தான். ஜெபம் என்பது நீங்கள் தேவனோடு பேசுவது.
ஆனால் வேதம் வாசிப்பது என்பது தேவன் உங்களோடு கூட பேசுவது. தேவன் உங்களோடு கூட பேசணுமா, தேவன் உங்களோடு கூட இடைப்படணுமா, நீங்க வார்த்தையை தியானம் பண்ணணும், வார்த்தையை நேசிக்கணும். பாருங்க, சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அப்ப எல்லாம் குறைஞ்சிரும், பணம் குறைஞ்சிரும், பொருளாதாரம் குறைஞ்சிரும், சுகம் குறைஞ்சிரும், ஆயுசு குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சிரும். ஆனா எது குறையாது? கர்த்தருடைய வார்த்தை குறையாது. அதனால்தான் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அது ஒழியாத வார்த்தை, அது அழியாத வார்த்தை, அது மாறாத வார்த்தை, அது மங்காத வார்த்தை, அது மகிமையான வார்த்தை, அது மன்னிக்கிற வார்த்தை, அது விடுதலை தருகிற வார்த்தை. அந்த வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாதான்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். இரண்டாவது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை நேசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, தியானம் பண்ணுங்க, அதை வாசிங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் தேவையை ஞானமாக்குறது. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை பேதையா இருக்கிறான், அறிவில்லாமல் இருக்கிறான்னு சொல்றார். அவனெல்லாம் என்ன பண்ணானா ஞானியா மாத்திருவான். இந்த வார்த்தை என்ன செய்யுமா? ஞானியா மாத்திருமா. எப்படி மாத்தும்? பேதுரும் யோவானும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், நீ இயேசுவோடு இருந்த மனிதன் தானே? இயேசுவோடு இருந்த மனிதன் தானே? அவங்க சொல்றாங்க இல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, இல்லையா, நீ இயேசுவோடு தானே இருந்த, இல்லையா, உன் பேச்சு வித்தியாசமா இருக்க, உன் செயல் வித்தியாசமா இருக்க, உன்னுடைய வார்த்தை வித்தியாசமா இருக்க, உன் டிரெஸ் கோட் வித்தியாசமா இருக்கு, உன் நட வித்தியாசமா இருக்கு, உன்னுடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும், இயேசுவோடு ஒரு மனிதன் 3.5 வருஷம் நடந்தான், அவன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது. அவங்க சொல்றாங்க, படிப்பறிவு இல்லாதவர்களை பேதமையாய் இருந்தவர்களை ஞானியாய் மாற்றினது. அவர்கள் படிப்பறிவு இல்லை. மீனவனான பேதுரு, அவருடைய ஸ்லாங் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவருடைய பேச்சு, அவருடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கும், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவோடு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ இயேசுவோடு இருந்த மனிதன், நீ இயேசுவோடுதான் இருந்தப்பா. எனக்கு தெரியுது, உன் பேச்சு வித்தியாசமா இருக்கு, உன் நட வித்தியாசமா இருக்கும், உன் ட்ரெஸ் கோட் வித்தியாசமா இருக்கு. 3.5 வருஷம் ஒரு மனிதன் இயேசுவோடு நடந்த உடனே அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் வார்த்தையாகிய தேவன் தமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குறார். தான் இங்க வேதம் சொல்லுகிறது, முழுமையும் பேதைகளை ஞானியமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 37:31 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிசக மாட்டீங்க, நடையில மாற்றம் இருக்காது. வித்தியாசமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமான நேரத்துல சாத்தியமானவைகளை செய்யாது, பாதகமான நேரத்தில் சாதகமான காரியங்களை செய்து முடிக்கும். பாதகமான நேரத்துல வழியே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனா வழி இல்லாத இடத்துல, வாய்ப்பு இல்லாத இடத்துல வார்த்தையை நீங்கள் பேசும்போது வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த வார்த்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை, இல்லாதவைகளை உருவாக்குற வார்த்தை. ஒழுங்கில்லாமல் தான் இருந்தது, இருளாய்த்தான் இருந்தது. ஆனா அவர் வார்த்தை சகலமும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும். ஆகவே தான் வார்த்தையை வாசிக்கணும், ஆகவே தான் வார்த்தையை தியானம் பண்ணணும், ஆகவே தான் வார்த்தையோடு நீங்க என்ன செய்யணும்? நீங்க நடக்க பழகணும். சங்கீதம் 119:77 வசனம் சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நாம் பிழைத்துக் கொள்ளணும். நாம் சாப்பிடுற மருந்து மாத்திரையில வாழ்வோமா அப்படி நினைக்கிறீங்க? டாக்டர்கள் கொடுக்கிற மருந்து மாத்திரை நம்ம வாழ்றோமா? இல்ல இல்ல இல்ல. டாக்டர் போட்டிருக்கிற ஊசினால வாழ்றோமா? இல்ல. டாக்டர் ஏத்தின குளுக்கோஸ்ல நாம் வாழ்றோமா? அதுவும் இல்ல. நல்ல ஹைஜீனிக்கா சாப்பிடுறோம் அந்த ஃபுட்ல, ஃப்ரூட்ஸ்ல, அதுல வாழ்றோமா? இல்ல இல்ல. வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். வார்த்தையில் தான் பிழைப்பான். வார்த்தையாகிய தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் அவர் உன்னோடு கூட இருப்பார்.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தெய்வம். அதனால தான் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேதம் தான் மனமகிழ்ச்சி. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம், கொஞ்ச நேரம் தான் அந்த மனமகிழ்ச்சி இருக்கும். ஆனா அந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து வந்துட்டா அந்த திரும்ப அதே சோகங்கள், அதே பிரச்சனைகள், அதே போராட்டங்கள், அதே உபத்திரவங்கள் உங்களை என்ன செய்யுமா? தொடர்ந்து 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 அது உங்களை பிடித்துக் கொள்ளும். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ரோமர் 10:11, ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் என்பது யாரு? ஏற்கனவே நான் சொன்னேன், வார்த்தைத்தான் அவர். யோவான் 1:1 வாசிச்சோம், உண்டானது எல்லாம் அவர் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். ஆகவே தான் வார்த்தையை மையப்படுத்தி பேசுறோம். வார்த்தை ரொம்ப வேல்யூ. அதனுடைய ஒரு உறுப்பு கூட, ஒரே ஒரு புல் ஸ்டாப் கூட, ஒரே ஒரு கமா கூட அது வீறுதாய் போகாது. நம் அனுப்பினதை செய்து முடிக்கும். அவர் அனுப்பினதை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை என்ன செய்யும்? செய்து முடிக்கும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்பட மாட்டான். வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ, வார்த்தையை யார் நம்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டார்கள், வெட்கப்பட மாட்டார்கள், வெட்கப்பட மாட்டார்கள். அதனால்தான் பக்தன் பாடும்போது சொல்ற, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வெட்கம் வர மாதிரி இருக்கும். வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும், வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கணும், வார்த்தையை நேசிக்க ஆரம்பிக்கணும், வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கணும், துரிதமாய் வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை வெட்கத்திலிருந்து இரண்டாவது மகிழ்ச்சியான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோவான் 7:49 வசனம் சொல்லுகிறது, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், அநேக ஜனம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. வேதத்தை அறியாத ஜனங்கள். வேதத்தை நிறைய பேர் இன்னைக்கு அறிஞ்சு கொள்றது இல்ல. வேதத்தை குறித்த ஒரு புரிதல் இல்ல, வேதத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்ல, வேதத்தை குறித்த ஒரு தெளிவு இல்ல. ஏன் இப்படி இருக்கிறாங்க? எதனால இப்படி இருக்கிறாங்க தெரியல. வேதத்தை குறித்த ஒரு பாரம் இல்ல, வேதத்தை குறித்த ஒரு தாகம் இல்ல, வேதத்தை குறித்த ஒரு புரிதல் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை மட்டும்தான் இருந்தது. அதனால்தான் இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அழுத்தி காட்டுகிறேன், திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னாரோ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகும். நீங்க படிக்கும்போது 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 தாவீது சொல்ற, அந்த வார்த்தையை நான் தியானிக்கையில், அந்த வார்த்தையை தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது. அப்ப இருதயம் அனல் கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தையை வாசிக்கணும். இருதயம் அனல் கொள்ளுகிற அளவிற்கு, இருதயம் அனல் கொள்ள அளவுக்கு இருதயம் அனல் கொள்ளணும். இருதயத்திலிருந்து ஒரு அனல் புறப்பட்டு வரணும். இருதயத்திலிருந்து ஒரு அனல் புறப்பட்டு வரணும்னா நீங்க வார்த்தையை வாசிக்க வேண்டும். வார்த்தை என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, யோவான்ல நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, 7ஆம் வசனத்துல 15:7 சொல்றாரு, என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் அப்படி சொன்னார் இல்ல? கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்ப கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எப்படி கேட்பீங்க? எது மூலமா கேட்பீங்க? வார்த்தையின் மூலமாய்த்தான், வார்த்தையின் மூலமாய்தான். நீங்க அது மூலமா தான் போகணும், வார்த்தையின் மூலமா தான். மனித வார்த்தை வேற இல்ல. மனித வார்த்தை அது வேல்யூ கிடையாது. எனக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான், மறந்துடுவான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை
அது ஒருபோதும் அழியாத வார்த்தை. அது ஒருபோதும் அழியாது. அது ஒருபோதும் மாறாது. அது மாறாத வார்த்தை. அதனால்தான் சொன்னாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அப்போ அவர் சொன்னார்னா அதை நிச்சயமா என்ன செய்வாரு? செய்து முடிப்பார். நல்லா கவனிக்கணும். இதுல சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நிலைச்சிருக்கணும். பிசாசு வார்த்தை எடுத்து போட்டுருவான். கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. வார்த்தை எடுத்து போடுறதுக்கு அவன் வகைத்தேய் சுற்றி திரிவான். ஏன்னா வார்த்தை தான் என்ன செய்யும்? இல்லாதவைகளை உருவாக்கும். இந்த வார்த்தைக்குத்தான் அவன் எதிர்த்து நிற்பான். நீங்க எவ்வளவு நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபத்துல நீங்க சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் யாருதுதான்? உங்களுடைய வார்த்தை. ஆனா அதே ஜெபத்துல கர்த்தருடைய வசனத்தை நீங்க சொல்லும் பொழுது, வசனம் எல்லாம் யாருது? தேவனுடையது. அது நிச்சயமாய் செய்து முடிக்கும். அதான் சொல்றார், நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்கிற விதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது அவன் என்ன செய்வான் பாருங்க. என்ன செய்து பாருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுற, மேற்கோள் காட்டுகிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம், அதுல பாருங்க, ஞானியாகிய ஞானி பாருங்க, ஞானிகளின் ஞானி எழுதும்போது சொல்றார், நீதிமொழிகள்ல 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. இவைகளால், எவைகளால்? ஒரு கேள்வி வருதா? இவைகளால், வார்த்தையினால். வார்த்தையினால், அதான் சொல்றாரு, வார்த்தையினால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கும். என்னென்ன நடக்கும் பாருங்க. உணர்ந்து கொண்டீங்கன்னா விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை நீங்க அடையலாம் பிரியமானவர்களே. அதை சொல்லிட்டு அப்படி சொல்றாரு, இவைகள் பேதமைக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். உலகம் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கத்துக் கொடுத்துரும். உலகம் என்ன கத்துக் கொடுக்கும்? அறிவை கத்துக் கொடுக்கும். எந்த இடத்துல என்ன இருக்குது, எந்த இடத்துல எதை வாங்கலாம், எந்த இடத்துல எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலகம் உங்களுக்கு என்ன செய்யும்? எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். ஆனா ஞானம் யாருதான் தருவாரு? அவர்தான். அவர் யாரு? ஞானமாகிய கர்த்தர். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் போது அது ஞானத்தை உங்களுக்கு போதிக்கும். அறிவு உலகம் கத்துக் கொடுத்துரும். எந்த சைட்ல போகணும், எப்படி வண்டி ஓட்டணும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாவற்றையும் எது கத்துக் கொடுத்துரும்? உலகம் கத்துக் கொடுக்கும். ஆனா அறிவை, ஞானத்தை யார்தான் கத்து தருவார்கள்? பரலோக தேவன் வார்த்தையின் மூலமாய் அவர் ஞானத்தை நமக்கு போதிப்பார். தொடர்ந்து அதுல சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். புத்திமான் இதை கேட்டு என்ன பண்ணுவானா? அறிவில தேறுவான். புத்திமான் இதை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகள் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். மறைக்கப்பட்டிருக்கிற அநேக ரகசிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப நல்லா கவனிக்கணும், இது எல்லாம் எங்கிருந்து கிடைக்கணும்? நீங்க பைபிளை வாசிக்கும் போது தான். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்பா. அதனால்தான் என்ன செய்யறாங்க? வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க அப்படி சொல்றாங்க. அநேகர் சொல்றதுக்கு காரணம் என்ன பாருங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சம்பவத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஒரு வயதான பெரியவர் ஒரு வீட்டுல தினம்தோறும் அவர் காலை எழுந்த உடனே அந்த வேதத்தை வாசிப்பார். எதிர் வீட்டுல ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவர் டெய்லியும் பார்க்கும்போது இந்த பைபிளை படிச்சுட்டே இருப்பான். எல்கேஜி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 5வது 10வது 12ஆம் வகுப்பு மேல்நிலை முடித்தார். கல்லூரிக்கு போனார். கல்லூரி படிப்பை முடித்தார். தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பெரியவர். தாத்தா இந்த வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறாராம். வேலைக்கும் போயிட்டாராம். வேலைக்கு போயிட்டு வரும்போது, திருமணம் ஆகும்போது அந்த பத்திரிகையை கொண்டு வந்து வைக்கிறார். வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்.
அவர் திருமண பத்திரிகை கொண்டு வந்து அந்த வயதான ஐயாவுக்கு கொடுக்கும் போது அந்த ஐயாவை பார்த்து, இந்த வாலிபனாய் இருந்த சிறு பிள்ளையா இருந்து வாலிபனாய் மாறி இப்ப திருமண உறவுக்குள்ளே கடந்து போகிற அந்த சகோதரன் பார்த்து கேட்டாராம், ஐயா, நான் எல்கேஜில இருந்து உங்களை பாக்குறேன், இந்த ஒரே புக்கை படிச்சுட்டே இருக்கீங்களே, இந்த ஒரே புக்கு பழசாயிடுச்சு, இன்னுமா இதை படிச்சுட்டே இருக்கீங்க? நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த இப்போ 30 வயசு ஆகுது, 30 வருஷமா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், இந்த பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்களே, அப்படி என்னதான் இந்த பைபிள் இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்படியாப்பா, இந்த பைபிள் பேசுற பைபிள்பா, இது பேசுமா அப்படின்னு சொன்னாராம். எப்படி பேசுமா, அப்படி எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பைபிளை திருப்பி அவர் பைபிளை கையில கொடுத்தாராம். ஒரு பகுதி எடுத்து நீ வாசிப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சாராம். ஒரே ஒரு வசனம் தான். அப்பொழுது சேவல் கூவிற்று அப்படின்னு படிச்சாராம். அப்பொழுது சேவல் கூவிற்று அப்படி சொன்ன உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு கோழி கொக்கரக்கோ அப்படின்னு கத்துச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னடா இது, பைபிள்ல படிச்ச உடனே பக்கத்து வீட்டுல கோழி கத்துதே, அப்போ தாத்தா சொன்னது உண்மைதான், இது பேசுற புத்தகம் என்று சொல்லி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பழவந்தாங்கல் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த புத்தகம் பேசுகிற புத்தகம். இந்த புத்தகம் மற்ற புத்தகத்தை போல அல்ல, இந்த புத்தகம் இல்லாதவைகளை உருவாக்கும். நல்லா கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 35வது வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒருபோதும் ஒழிவதில்லை. வார்த்தை ஒழியாது, வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. வானம் ஒளிஞ்சிரும், பூமி ஒளிஞ்சிரும், எல்லாம் ஒளிஞ்சிரும், எல்லாம் இல்லாம போயிரும். ஆனா வார்த்தை ஒருபோதும் இல்லாமல் போகாது. வார்த்தை என்ன பண்ணாது, ஒருபோதும் ஒழிந்து போகாது, ஒருபோதும் ஒழிந்து போகாது. அவ்வளவு பெரிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்ன செஞ்சது பாருங்க, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதை சொல்லிட்டு சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை போன்றது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஒரு விதை போன்றது. நல்லா கவனிக்கணும். இந்த மண்ணுக்குள்ள நீங்க எல்லாவற்றையும் நீங்கள் புதைத்தாலும் அதை உரமாக்கி விடும். மண்ணினுடைய குணாதிசயம், மண்ணினுடைய தன்மை என்னன்னா எல்லாத்தையும் அதை உரமாக்கிறோம். ஆனா அதே மண்ணுக்குள்ள நீங்க ஒரு விதையை பொதிச்சு பாருங்களேன், அதை உரமாக்காது, அதை மரமாக்கி விடும். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தையை ஒன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதை அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா, அதை பார்த்து பேசிட்டீங்கன்னா, அது நிச்சயமாய் அது செயல்படும். அது நிச்சயமா என்ன செய்யப்படுமா, செயல்படும். ஏன்னா செயல்படுகிற ஒரு சீடு அதுக்குள்ள இருக்கு, ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு விதையை நீங்கள் மண்ணுக்குள்ள புதைக்கும் போது சமகால அளவுல கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன செஞ்சிடும், அது உள்ள தூங்கிற விதைத்தவன் முறங்கலாம், விதை ஒருபோதும் முறங்காது. விதைச்சவன் போயிடலாம், ஆனா விதை என்ன செய்யாது, தன் காலத்தில் தன் கனியை தரும். தன் காலம், அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதுக்கு ஒரு சமயம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். அந்த காலத்துல அது என்ன செஞ்சிடும், அதனுடைய வேலை செய்யும். பாருங்க, ஏப்ரல் மாதமானா மாங்காய் எல்லாம் என்ன செய்யும், மாங்கனிகள் தந்துரும். மாங்காய் மரம் என்ன செய்யும், மாங்கனிகளை தரும். குளிர்காலங்கள்ல என்ன செய்யும், ஆப்பிள் இதெல்லாம் கொடுத்துரும். வெயில் காலங்களில பலாப்பழம் கிடைச்சிரும். அதெல்லாம் ஒரு காலம் கடவுள் அதுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறார், அதுக்குள்ள எழுதிட்டார். இந்த காலத்துல அது என்ன செய்யும், இதை தந்துரும். அதான் சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை தரும். தன் காலத்துல என்ன செய்யுமா, தன் கனியை தரும். அதனுடைய கனியை அது என்ன செய்யும், நிச்சயமா தந்துரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த மரமாதும் தன்னுடைய கனிகளை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறதா? மனிதன் நல்லவன் அல்ல, மனிதனுக்கு இதை தரக்கூடாது, இல்ல இல்ல, தன் காலத்தில் தன் கனியை தரும்.
அதனுடைய காலம் வந்துச்சுன்னா நிச்சயமா என்ன செய்யும்? அது அமைதியா இருக்காது. வார்த்தையும் அப்படித்தான். நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா, ஒரு முறை அந்த வார்த்தையை பார்த்து பேசிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களுக்காக இரவும் பகலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் எரேமியா எழுதும்போது சொல்றாரு, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன், அவைகள் தீமைக்குரியவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். வார்த்தையாக தேவன் நம்மை குறித்து நிறைய அசை போட்டுக் கொண்டிருக்கிறார், நம்மை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார். எப்போது உனக்கு நன்மை செய்யலாம், யார் மூலம் உனக்கு நன்மை செய்யலாம், எந்த சூழ்நிலை உனக்கு நன்மை செய்யலாம், வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டு பண்ணுவார். அதான் சொன்னாரு, கோணலானவைகளை சுவைப்படுத்துவார். உனக்கு முன்பதாக என் தூதர்களை அனுப்பி கரடானவைகளை சமைப்படுத்துவார், பள்ளங்களை நிரப்புவார். அவர் வார்த்தையை அனுப்பிதான் செய்வார். வார்த்தையை அனுப்பி வார்த்தையை அனுப்பி வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ வச்சிருக்கார் பார்த்தீங்களா? அதனால்தான் அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கணும், வார்த்தையை நேசிக்கணும், வார்த்தையை குறிச்சு நீங்க என்ன செய்யணும்? ஆழமா பார்க்கணும், படிக்கணும். அவர் சொல்றார், ஆசாரியனுடைய உறவு உதடுகள் என்ன தேடுவாங்களா? அறிவை தேடுவார்கள். ஏன்? கர்த்தருடைய வேதம் உன் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கும்போது நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை தான். வார்த்தையை நீங்க பேசினா வாழ்க்கையில நிச்சயமா உயர்ந்து நிற்பீர்கள். வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ, தாவீது சொல்லுகிறார், மீண்டும் உம்மில் மகிழ்ந்திருக்க எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்ப இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை சுகப்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை விடுதலை தருகிற வார்த்தை. இந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் தியானிக்கணும், வார்த்தையை குறித்து நேசிக்கணும், வார்த்தையை குறித்து நீங்க படிக்கணும். இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும், இல்லாதவைகளை உருவாக்கும். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையை குறிச்சு அவர் எப்படி சொல்றார் பாருங்க. இங்க படிக்க படிக்க மனரம்யமான ஒரு வார்த்தை, இல்லாதவங்களை உருவாக்குற வார்த்தை. அதுதான் சொல்றாரு. வார்த்தையை குறித்து அவர் சொல்லும் போது மிக நேர்த்தியா எழுதுறார், ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையாகிய தேவனோடு இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, வார்த்தையை ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை விட்டுவிடக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் பேச பழகணும். அதை பார்த்து நீங்கள் பேசும்போது அது என்ன செய்யுமா? தனக்கு வேண்டியதை செய்து முடிக்குமா? நல்லா கவனிக்கணும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்துல வார்த்தை இருக்கணுங்க. இருதயத்துல இன்னைக்கு என்ன இருக்கு? பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, அவர்களை குறித்து இவர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள். 2 பேர் சேர்ந்த உடனே 3வது நபரை குறித்து பேசுகிறது, அவர் இப்படி அவர் இப்படி. இல்ல இல்ல, இருதயத்தில் என்னதான் இருக்கணுமா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அவர் அதான் சொல்றார், கர்த்தருடைய அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. வேதமா இருக்கணும் பிரியமானவர்களே, வேதமா இருக்கணும். பாருங்க, அடுத்து சொல்றார், நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நாம் பிழைத்திருக்க அவர் வேதம் நமக்கு ஒத்தாசை செய்யும், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒத்தாசை செய்யும். நாம் பிழைத்திருக்கணும். அதனால்தான் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்ப சாகாமல் பிழைத்திருக்கணும்னா வார்த்தையை நீங்க பேசணும். அதான் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான், பிழைப்பான், பிழைப்பான். பிழைப்பு எங்கிருந்து உண்டாகும்? அதிநவீன விஞ்ஞான மருத்துவங்கள் எல்லாம் நம்மளை கைவிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, கைவிடவே விடாது. அதனால்தான் அவர் சொல்றாரு, எழுதும்போது சொல்றாரு, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் அது சத்தியம். நீதி எப்படி? நித்திய நீதி.
வேதம் தான் சத்தியம். அதுதான் சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களை எது விடுதலையாக்கும்? சத்தியம் தான் விடுதலையாக்கும். பணம் விடுதலையாக்காது, பொருளாதாரம் விடுதலையாக்காது, நீங்க படிச்சிருக்கிற படிப்பு விடுதலையாக்காது, நீங்க சார்ந்திருக்கிற அமைப்புகள், நீங்கள் சார்ந்திருக்கிற எதுவுமே உங்களை என்ன செய்யாது? விடுதலையாக்காது. ஆனால் சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் சத்தியம். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் சத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வேதமே சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது பாருங்கள். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். வார்த்தை எப்படி இருக்கான்? வெளிச்சமா இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம், பாதைக்கு தீபம், வெளிச்சம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்கள், என் சொந்த ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், நான் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது வெளிச்சம் என்று சொல்லுகிறது. வார்த்தை என்னவா? வெளிச்சம். வார்த்தை தான் வெளிச்சம், உங்களை வெளிச்சத்துல நடத்தும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னு என்ன? வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்றாங்களே, விசேஷ புத்தகத்துல வாசிக்கிறோமே, பெரிய வெளிச்சத்தை காண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். பிரியமானவர்களே, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. சத்திய வேதம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அநியாயம் உங்களிடத்தில் இருக்காது. நீங்கள் வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னோடு சமாதானமும் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். யார் தெரியுமா? எந்த மனிதனுடைய இருதயத்துல வார்த்தை இருக்கிறதோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க விசுவாசித்தா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், கர்த்தரோடு நீங்கள் இசைந்திருந்தால், அந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணா, அதை நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வெட்கப்பட மாட்டோம். வேதத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? வெட்கப்படாத நீங்க வாசிக்கணும். வேதத்தை ஆலயத்திற்கு போகும்போது வேதத்தை கொண்டு போக வேண்டும். வேதம் தான் உங்களுக்கு வெளிச்சம். என்னதான் நம்ம பெரிய எல்இடி லைட் எல்லாம் போட்டு உட்கார்ந்தா கூட வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வார்த்தையில நீங்கள் இடைப்பட வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வார்த்தை தான் அப்படி வல்லமையானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த ராத்திரி பொழுதுல, இந்த மாலை பொழுதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தை நீங்கள் வாசிக்க பழக வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசித்தோடு இல்லை, வேதத்தை நீங்கள் தியானிக்க 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 கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனுடைய மகன் சுயாதீனமுள்ள குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்ப பாருங்க, இந்த வேதம் அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் இந்த வேதம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த வேதம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் வேதம். அப்ப பிரியமானவர்களே, இந்த வேதத்தினுடைய தாக்கம் என்ன? இந்த வேதத்தினுடைய நோக்கம் என்ன? இதை நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சு கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது, அது இல்லாதவைகளை உருவாக்கும். ஆதியாகமம் 1:3 சொல்லுகிறது, இல்லாதவைகளை அது உருவாக்கும். சுகமில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் பேசும்போது சுகம் உண்டாகும். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை பார்த்து பேசும்போது ஆரோக்கியம் உண்டாகும். நன்மைகள் நடக்கவில்லை என்று சொன்னால் வார்த்தையை பார்த்து நீங்கள் பேசும்போது நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த மாலை வேளையில ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல
இந்த வேதத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேதத்தை குறித்து, இந்த வேதத்தினுடைய தாக்கத்தை குறித்து, இந்த வேதம் என்னெல்லாம் செய்யும் என்பதை குறித்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் உம்மோடு கூட இந்த வார்த்தைகளை பேச, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு பலனை தந்திருக்கிறீர். அதற்காய் சோத்திரம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, சாரோன் ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆண்டவரே இந்த வேதாகம கல்லூரிக்காக வகுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக தேசங்களிலிருந்து பிள்ளைகள் இணைந்து கொள்ளட்டும். இதை பார்க்கிறவர்களுக்கு உயிர் மீட்சி உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த வேதத்தை குறித்து ஒரு பெரிய புரிதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஐயாவுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் தேசங்களுக்கு இதை கொண்டு போவீராக, பட்டணங்களுக்கு இதை கொண்டு போவீராக. அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்து பெருமையாக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.